பெண்களை நம்பாதே கண்களே, பெண்களை நம்பாதே. இந்த நாட்டுல யார நம்புறதுன்னே தெரியல. அதத்தாயா நானும் கேட்கலான்னு இருக்கேன். ஏயா ஓ மூஞ்சிக்கெல்லாம் இயற்கையா கல்யாணம்? ஒரு பொம்பளைக்கு துரோகம் பண்றவன்லாம் எப்படியா புருஷனா முடியும்? என்னடி திடீர்னு வரைச்சிக்கினே? முதலிரவனுக்கு நீ என்கிட்ட என்னையா சொன்ன? எல்லாரும் என்ன சொல்லிருப்பாங்களோ அததான் நானும் சொல்லிருப்பேன். வள்ளி, என் காத்து கூட பொறத்தியார் பொண்ணு மேல படவே படாது. நான் உனக்கு தானே சொல்லல நீ. இத வாரி கட்டில்ல பூவை சரசரமா தொங்க விட்டு தம்மா ஊதவத்தியை ஏத்தி வச்சா ஆட்டோமேட்டிக்கா இந்த டயலாக் தாண்டி வரும். அடச்சி வாய மூடியா. யார் இந்த பொண்ணு? பக்கத்துல நிக்க வச்சு இப்படி நெருக்கமா போட்டோ எடுத்திருக்கியே, யாருவோ சொல்லியா? யார் இந்த பொண்ணு? என்னையே கேக்குறியா? என்னை விட இவ எந்த விதத்துல வசதி? மூஞ்சி எல்லாம் காயா காய்ச்ச தொங்குது. காய்ச்சா தொங்குது? நான் பார்க்கவே இல்லையே, காட்டு. காட்டுறேன். ஐயோ வள்ளி, சத்தியமா இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அட பாவி, இப்படி எல்லாம் போய் சொல்றியே. இந்த பாரு, இன்னையோட எனக்கு உனக்கு இருக்கிற உறவு அத்து போச்சு. இன்னைக்கே எங்க அண்ணனுக்கு தந்தி அடிச்சு சவுக்கோட வர சொல்றேன். சவுக்கு எதுக்குடி? பின்றதுக்கு தான். ஏய், என்ன உன் இஷ்டத்துக்கு ஏறினே போற? எனக்கு மட்டும் பேச தெரியாதுன்னு நினைக்கிறியா? உனக்கு மட்டும் அண்ணனா? எனக்கு அண்ணன் இல்ல. எனக்கு அண்ணன் இருக்கிறான். தந்தி கொடுத்து வர வைக்கிறேன். கண்ணோட வரான் பார், 6 தோட்டாவோட வரான். ஏய், நீ என்னடி யோக்கியம்? யாருமே தோளோட தோள் நெருங்கி இருக்குதே, யாருமே? ஐயோ, எனக்கு தெரியாதியா. யார் ஏந்தாளு? சக்கலா சுந்தரி. யார் இது? ஓடி, நாம்பள 1000 செய்வேன், எனக்கு லைசன்ஸ் உண்டு. நீ தமிழ்நாட்டு பொண்ணு, பண்பாடு என்ன வருது? அந்த பண்பாடு உன் மேல கேஸ் போடாதா? நான் தெரியாம தான் கேட்கிறேன். இந்த போட்டோல இருக்கிறானே, அவனுக்கு என்ன அப்படி அழகு ஒழுவுது? இழைச்சு போன மிலிட்டரிக்கார மாதிரி இருக்கிறானே. ஐயோ, இந்த பாரியா, நான் சத்தியமா சொல்றேன், எனக்கு இவன் யாருன்னே தெரியாது. என்ன நம்பியா? இந்த பார், இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் சரிப்பட்டு வராது. உங்க அண்ணன் எதுக்கு சவுக்கு எடுத்துன்னு வரணும், எங்க அண்ணன் எதுக்கு கண்ணு எடுத்துன்னு வரணும்? நம்ம 2 பேரும் சைலண்டா பிரிஞ்சு போ. வெளி. என்னையா? இதம்மா, இது வரைக்கும் நம்ம ஒண்ணா நிம்மதியா வாழ்ந்தோம். இப்ப பிரிஞ்சிடறோம். தட்ஸ் ஆல். ஆனா பகவான் நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கான் பாத்தியா? என்னது? இது வரைக்கும் நம்மளுக்கு குழந்தையே இல்ல. இருந்ததுன்னு வச்சுக்கோ, யார் பக்கம் போறதுன்னு தெரியாம பாவம் அந்த சிசு அல்லாடும். ஆமா இல்ல? கையெடுத்துரு, நம்ம பிரிஞ்சுட்டோம். ஓஹோ, இவ்வளவு தூரம் குழப்பாயிருச்சா? இப்படி ஆகும் நான் நினைச்சேன். யோ, நீ என்னையா சண்டையிலேயே நுழையிற, சமாதானத்திலே நுழையிற? நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அதான் இந்த போட்டோகிராஃபர். போன தடவை படம் எடுக்க வந்தப்போ என் முகத்துல இடிச்சியா, அதான் அந்த கோபத்துல பழி வாங்கிட்டேன். இது ட்ரிக் போட்டோ. உங்க 2 பேருடைய உருவத்தையும் தனியா வெட்டி வேற ஒரு உருவத்தோட சேர்த்து மாஸ்க் பண்ணி மாத்திட்டேன். அட பாவி மனுஷா. நம்ம ஸ்டுடியோ அசிஸ்டன்ட் என்ன விட கொஞ்சம் சுறுசுறுப்பு. உங்களுக்கு ட்ரிக் போட்டோ அனுப்பிச்சிட்டான். இதுதான் ஒரிஜினல் போட்டோ. ஐ, நம்ம 2 பேரும் தான். ஆமா, நம்ம 2 பேரும் தான். யோ, இந்நேரம் நீ வரலன்னு வை, ஒரு குடும்பமே பிரிஞ்சு போயிருக்கையா. இப்பதான் நம்ம சேர்ந்துட்டோம்ல. இது நல்லா இருக்கே, எடுத்துட்டுமா? யோ, மறுபடியும் இதை வெட்டி ஒட்டி ஏதாவது பண்ணுவியா? சேச்சே, எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு இப்ப நெருங்கிட்டீங்க. கம் ஆன், கிளிக். ஓகே. என்னம்மா, உடம்பு பரவாயில்லையா? காலையில ஏதாவது சாப்பிட்டீங்களா? குட் மார்னிங் டாக்டர். லக்ஷ்மி, நீ எங்க இங்க வந்த? நோயாளிகளோட சௌகரியத்தை கவனிக்க வந்திருக்கேன் டாக்டர். அப்படின்னா? அப்படின்னா வீட்ல எனக்கு இருக்க போர் அடிக்குது, ஏதாவது வேலை பார்க்கணும், அந்த வேலை மத்தவங்களுக்கு உபயோகமா இருக்கணும். குட் குட், நல்ல பிலாசபி. உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லையே? நான் ஏன் ஆட்சேபம் சொல்றேன்? ஃப்ரீ சர்வீஸ். கேரி ஆன். உட்காருமா. மா, உன்னை தொல்லை பண்றோன்னு நினைக்காதம்மா. நல்லா யோசிச்சு உன் சொந்த ஊர் எதுன்னு சொல்லுமா. எனக்கு எந்த யோசனையும் வரல. எதையாவது நினைச்சா குழப்பமா தான் இருக்கு. இத பாருமா, குழப்பமா இருக்குன்னு யோசனை பண்றது விட்டுறாதமா. அதானே, மூளைய லூசா விட்டுடு. தலைய 2 அசக்கு அசக்கி ஒவ்வொன்னா கொண்டாடுற. நாங்க என்ன மொத்தமாவா கேக்குறோம்? இன்ஸ்டால்மெண்ட்ல கொடு. டாக்டர், உனக்கு பழைய ஞாபகம் வரலன்னு இங்கிலீஷ் வைத்தியம் பாக்குறது பிரயோஜனம் இல்லங்கற. அட சொல்லுங்க. அதாவதுமா, உனக்கு என்ன ஆயிருக்குது, ஒரு விபத்துல தலையில அடிபட்டு எண்ணங்கள்லாம் அப்படியே ஜாமாய் ஒரே இடத்துல தேங்குது. அதை அப்படியே பரவலா எடுத்துட்டு வரணும். நீ என்ன பண்ற, தலையில அடிபடாம செவுத்துல நங்கு நங்குன்னு முட்டிக்கோ, எல்லாம் வந்துரும். என்னால முட்டிக்கவும் முடியாது, மோதிக்கவும் முடியாது. எனக்கு கொஞ்சம் அமைதியா இருக்க விடுங்களேன். அமைதியா விடுனா நீ கேட்டதானே? யாரு யாரு? நானா? உங்க வாயை வச்சு கொஞ்சம் சும்மா இருங்க. என் வாயை வச்சுக்கின்னு நான் சும்மா இருக்கணும்ன்றியா? சீ, சும்மா இரு. வாய முடியா? அம்மாடி, லேசா ஏதாவது யோசிச்சு சொன்னீனா அங்கிருந்து ரூட்டு போட்டு பிடிச்சுக்கோ. நானு எங்களுக்கும் ஒரு 5000 10,000 கிடைக்கும். ஏமா, நீ எந்த ஊர்லமா பிறந்த? நான் எங்க பிறந்தேன்? என்ன நம்மளே கேக்குது இது? ஏமா, நீ படிச்ச பள்ளிக்கூடத்து பேராவது ஞாபகத்துல வருதா? கரெக்ட்மா, பள்ளிக்கூட பேர் மட்டும் சொல்லு, மத்தத ஹெட்மாஸ்டர் கிட்ட கேட்டு நாங்க தெரிஞ்சுக்கிறோம். நோ, ஐ அம் நாட் கெட்டிங் எனிதிங்.
ஒன்னு தெரியுது, இது கிராமம் இல்ல, சிட்டி. இங்கிலீஷ்ல பேசுது, கான்வென்ட்ல படிச்சிருக்கணும். அதானே. எந்த ஒரு கான்வென்ட்மா? மெட்ராஸா? இந்த சமுத்திரம் பீச் எல்லாம் இருக்குமே. அறிவு கட்ட முண்டம். பீச் சமுத்திரம் ரெண்டுமே ஒண்ணு தாண்டி. இப்ப நான் கேக்குறேன் பார். ஏம்மா மதுரை கான்வென்ட்டா? அதான் காமாட்சி அம்மன் கோயில்லாம் இருக்குமே, அந்த ஊரம்மா? இப்ப நீதாயா குழப்பற? மதுரையில காமாட்சி அம்மன் கோயிலா, மீனாட்சி அம்மன் கோயிலியா? அந்த குழந்தைய போட்டு நீ குழப்பாத. நமக்குள்ள எதுக்கு சண்டை? அது கோயில் பேரை சொல்லட்டும், அதை வச்சு ஊர் பேரை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஏமா, இந்த கோயில் பக்கத்துல குளம் இருக்கிற மாதிரி ஏதாவது ஞாபகத்துக்கு வருதா? கிழிஞ்சது கிருஷ்ணகிரி வரைக்கும். கோயில்னா பக்கத்துல குளம் இருக்குண்டி. நீ கம்முன்னு இரு, நான் கேக்குறேன் பாரு. ஏமா, நீ சின்ன வயசுல பாண்டிகிடி ஆண்டி இருந்தீனா கூட அடிச்ச பொண்ணு அது பேரை சொல்லு, அங்கிருந்து ரூட் போட்டுக்கிறேனா? என்ன ஏன் இப்படி தொல்லை பண்றீங்க? மா தொல்லை பண்ணலமா. இப்ப நான் உன்னை சும்மா விட்டுறேன். ராத்திரி பூரா நல்லா தூங்கு. காலையில இருந்து ஏதாவது ஞாபகத்துக்கு வந்ததுன்னா உடனே இந்த டைரியில எழுதி கொடுமா, நான் பாத்துக்கிறேன். பெரிய நியூஸன்ஸா போச்சு. அந்த பொண்ணு போயிடுச்சேன்னு அனாவசியமா நீ விட்டுறாத. சரி. அது எங்கெங்க போய் நிக்குதோ அங்கெல்லாம் நீ நில்லு. சரி. அது படுத்துக்குச்சின்னு வச்சுக்கோ, லொடுக்குன்னு நீயும் படுத்துக்கோ. அது தூங்குனா நீ தூங்க கூடாது. ஏன்? அது தூக்கத்துல ஏதாவது உளரும், அதை உடனே டைரியில நோட் பண்ணிக்கிறேன். அங்க இருந்து நான் ரூட் போட்டுக்கிறேன். பிள்ளைங், என்ன வீடு விரிச்சோன்னு இருக்குது? அம்மா எங்கே? டாக்டர் எங்கே? தெரிஞ்சவங்க வீட்ல ஏதோ நிச்சயதார்த்தமா, அதுக்காக டாக்டர் அம்மாவும் போயிருக்காங்க. அப்போ நாம ரெண்டு பேரும் தான் இந்த பங்களாவுல தனியா இருக்கோம்னு சொல்லு. அதுக்கு என்ன இப்போ? ஐயோ, எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. இந்த அழகான பங்களாவுல யாரோ இல்லாத நேரம் பார்த்து நீயும் நானும் ஜமாய்ச்சிட்டோம். மூஞ்சி ஆள பாரு. அது இல்லடி, டாக்டர் மாதிரி இந்த சேர்ல நான் உட்காருவேன். உன் தங்க கையால இந்த டேபிள்ல நீ பரிமாறணும். யோ, ஏயா உனக்கு இந்த விபரீத ஆசையெல்லாம்? அதெல்லாம் வேண்டாயா, தப்புயா. டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுறது தப்பா? என்கிட்ட 10 லட்சம் ரூபாய் இருந்தா இதே போல 10 டேபிள் வாங்கி 10 தடவை எழுந்து உட்கார்ந்து சாப்பிடுவேன். அது என் இஷ்டம். ஆமா, இந்த மூஞ்சிக்கெல்லாம் 10 லட்சம் கிடைக்க போகுது. ஏண்டி, நாளைக்கு லாட்டரி சீட்ல தொபுகடின்னு 10 லட்சம் இருந்தா? யோ, அறிவு இருக்கா? ஏன் அப்படி கேக்குற? மூளை இருக்கான்னு கேக்குறேன். என்னடி உன் இஷ்டத்துக்கு சரமாரியா விடுற? இத பாரியா, போயும் 10 லட்சம் விழணும்னு ஆசைப்படுறிய. ஏன் 1 கோடி விழுகணும்னு ஆசைப்படக்கூடாதா? ஆமா, நான் ஒரு அல்ப பரதேசி. கோடின்னு ஆசைப்படக்கூடாது. குட்டு தலையில குட்டு. இத பார், எப்பப்ப சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்பெல்லாம் லொடுக்குன்னு அனுபவிச்சுடி. அதுதான் என்னுடைய பிரின்சிபல். அவங்க வர்றதுக்குள்ள அள்ளி கொட்டு, நான் அள்ளி வாயில விடுறேன். கொட்றேன். ஏண்டா, ஒருவேளை அவ வாய் முகூர்த்தம் பறிச்சு 1 கோடி ரூபாய் விழுந்தா என்ன பண்றது? 10 லட்சம் ரூபாய்க்கு 10 டேபிள்னா 1 கோடி ரூபாய்க்கு எத்தனை டேபிள்? ச்சே, இதெல்லாம் கணக்கு பார்த்துன்னு இருந்தா முடியுமாடா? குத்து மதிப்பா கிடைச்ச டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிட வேண்டியதானே. வயிறு ரொம்ப நாள் சரி. இந்தா. என்னடி பிச்சைக்காரத்தனமா நாய்க்கு சோறு வைக்கிற மாதிரி இந்த தட்டுல போட்டு எடுத்துன்னு வர? போய் வெள்ளி தட்டை கொண்டா. வெள்ளி தட்டா? திருடத்தான் போகணும். ஏன் திருடி நீ மாட்டிக்கிற? கோடி ரூபாய் வரப்போது இல்ல, ஆளுக்கு ஒரு வெள்ளி தட்டு வாங்கு. ஏயா இப்படி கனவு காண்ற? கனவு தானடி, காண உடன். போய் ஐஸ் வாட்டர் எடுத்துன்னு வா. என்னது ஐஸ் வாட்டரா? குன்னூர்ல வந்து ஐஸ் வாட்டரா கேக்குற? மனுஷனுக்கு நேரம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சுன்னா ஐஸ் வாட்டர், பீர் பாட்டில் எல்லாம் செட்டப்பா இருக்கணும். இன்னொரு நாளைக்கு அம்மாவும் டாக்டரும் வெளியே போகாமையா இருக்க போறாங்க. அன்னைக்கு வச்சுக்கலாம் வெள்ளி தட்ட கதைய. வெள்ளி, நான் ஒண்ணு சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோ. வேலைக்காரன் கடைசி வரைக்கும் வேலைக்காரனா இருக்க போறது இல்ல. நேரம் வந்துருச்சுன்னா அவனும் முதலாளியா மாறுவான். யோ, உன் வாயாலே நீ கெட போறியா? வாய் இருக்கிறதே கடறதுக்கு தானடி. டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிட்டா ஒரு அம்சமா தான் இருக்குது. கிடையாது, காரசாரமா அசைவம் ஒண்ணும் கிடையாதா? ஒரு கட்டை முட்டை. எங்க அந்த அம்மா சொல்லிருப்பாங்க, இன்னைக்கு அமாவாசை கிருத்திகன்னு. காலையில எழுந்தா பச்சை தண்ணி தலையில கொட்டிக்க வேண்டியது, ஊர்ல இருக்கிற விபூதி எல்லாம் நெத்தியில் இட்டுக்க வேண்டியது, ஓடுற ஃபேனு, போடுற சுத்தி இதெல்லாம் கையெடுத்து கும்பிட வேண்டியது. என் மீறி நான் இங்க வந்து சேர்ந்தேன். என்ன உப்பு சப்பே இல்லையே சாப்பாட்டுல? ஆமா, அந்த அம்மா உடம்புல ஊர்ல இல்லாத வியாதி எல்லாம் இருக்குது. பேர் தான் டாக்டருக்கு அம்மான்னு. அநேகமா அந்த அம்மாவுக்காகவே டாக்டருக்கு படிச்சிருப்பார் போல இருக்குது அவரு. சரி சரி, இதெல்லாம் மறந்துட்டு ஸ்விம்மிங் பூல்னு ஒரு இங்கிலீஷ் படம் வந்துருது, போய் பார்க்கலாம் வரியா? என்ன நான் கேட்டு நீ அப்பா நீங்களா? தெரியாம தப்பு பண்ணிட்டப்பா. பெரிய மனசு பண்ணி என்ன மன்னிச்சுக்க தாயே. இந்த வேலைக்கார நாய் எப்பவுமே இந்த தரையில உட்கார்ந்துதான் சாப்பிடும். இன்னைக்கு நீ சொன்னாலே. நானா சொன்னேன்? சொன்ன நீ. முதுகு சுளுக்கு பிடிச்சிக்கிச்சு, குனிஞ்சு குழம்பு ஊத்த முடியல, டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுங்கண்ணா. மா, நான் எங்க சொன்னேன்? சொன்ன நீ. கவனிரு மா, உங்க மேல நான் எவ்வளவு தெய்வ பக்தி வச்சிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். பார்த்தனே, நீ சொன்னதெல்லாம் கேட்டனே. அதெல்லாம் அழிச்சிருங்கம்மா.
எனக்கு தெரியுமா இந்த டேபிள் வாழ்க்கை நிலைக்காதுன்னு எனக்கு தெரியுமா இந்த பாவிதான் என்ன அது அநியாயமா இருக்கு? நான் எங்க சொன்னேன்? சொன்ன நீ. அம்மா நேத்து லட்சுமி வீட்டுல இருக்கிறத விட்டுட்டு நரசிங்கம் வந்துட்டா. அப்படியா? ஒரு வேலையும் செய்யாம இருந்தா போர் அடிக்குது, நானும் நோயாளிகளை கவனிக்கலான்னு அங்க வந்துட்டா. வாங்க வாங்க உட்காருங்க. என்ன காலங்காத்திலே தம்பதி சமேதரை புறப்பட்டீங்க? என்ன விஷயம்? இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கோம். விருந்தா? எனக்கா? ஆமா, பிழைக்கவே மாட்டாருன்னு எல்லாரும் கைவிட்ட எங்க அப்பாவை நீங்க காப்பாத்தினீங்க இல்லையா? இப்ப அவர் எப்படி இருக்காரு? ரொம்ப சௌக்கியமா ஆரோக்கியத்தோட இருக்காரு. அவர்தான் டாக்டருக்கு மரியாதை செய்யணும்னு ஆசைப்படுறாரு. நீங்களும் அம்மாவும் இந்த விருந்துல கலந்துக்கிட்டா எங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார். இவங்க யாரு? தற்சமயம் எங்க வீட்டுல தான் இருக்கா. பேர் லட்சுமி. இவங்களையும் விருந்துக்கு கூட்டிட்டு வாங்களேன். லட்சுமி, நீயும் தவறாம வாமா. லட்சுமிய நான் கூட்டிட்டு வரேன். அம்மா. ஏமா இங்கே நின்னுட்ட? இல்லம்மா, ஒரு அம்மா என்னைய உத்து பார்த்துட்டு இருந்துட்டு அப்புறம் போயிட்டாங்க. எனக்கு திக்குனுச்சு. அவங்க உத்து பார்த்தா நீ ஏன் பயப்படுற? இல்லம்மா, திடீர்னு வந்து இவதான் என் தங்கச்சி, என் கூட அனுப்பிடுங்கன்னு கேட்டா. லட்சுமி, நிஜமாவே தக்க ஆதாரத்தோட என்னைக்காவது யாராவது வந்து நீ அவங்க குடும்பத்தை சேர்ந்தவதான்னு கூப்பிட்டா நான் அவங்க கூட உன்னை அனுப்பிதானமா தீரணும். இல்லம்மா, எனக்கு அந்த துரதிர்ஷ்டம் என்னைக்குமே ஏற்படக்கூடாது. விபத்து நடந்ததுல இருந்து என்னோட பழைய வாழ்க்கை அடியோடு என் நினைவுக்கே வரலன்னு உங்களுக்கே தெரியும். நான் யாரு, எங்க, எப்படி வாழ்ந்தேன்னு எனக்கு எதுவுமே புரியலையே. இந்த நிலையில யாரை என் உறவுன்னு ஒத்துக்க முடியும்? என்னை பெத்த தாய் தகப்பனே வந்து நீதான் என் மகன்னு சொன்னா கூட அவங்க கிட்ட எப்படிமா நான் பாசத்தோட பழக முடியும்? அவங்களோட எப்படி வாழ முடியும்? அம்மா, எனக்கு பழைய ஞாபகமும் திரும்ப வேண்டாம், பழைய வாழ்க்கையும் புரிய வேண்டாம். இப்ப நான் வாழ்ந்துட்டு இருக்கேனே, இந்த வாழ்க்கையே எனக்கு சாஸ்வதமா இருக்கணும்னு நான் தெய்வத்தை வேண்டிக்கிறேன். இனிமே நீங்க தான் என் உறவு, உங்க குடும்பம் தான் எனக்கு ஆதரவு. அது போதுமா எனக்கு? சரி சரி, வாமா போலாம். எக்ஸ்கியூஸ் மீ, எஸ். டாக்டர் வரலையா? வரல. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? நீங்க என்ன மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, சாரி. நான் வரேன். லட்சுமிமா, 2 நாளா நானும் பாக்குறேன், ரொம்ப தெளிவா இருக்கிறீங்க. நீங்க தெளிவா இருக்கிறப்பவே கொஞ்சம் யோசிச்சு சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்குமா? நான் யாருன்னு எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஐயோ, ஞாபகத்தை விட்டுறாதீங்க, ஞாபகத்தை விட்டுறாதீங்க. சொல்லுங்க சொல்லுங்க. பச்சை பசேல்னு வயல்வெளி. பச்சை பசேல்னு வயல்வெளினாக்கா தஞ்சாவூர். அட ஆமா, அதை தாண்டி ஒரு பாடஞ்ச கோபுரம் தெரியற மாதிரி இருக்கு. நிறுத்தாதீங்க, சொல்லுங்கம்மா. அந்த பாடஞ்ச கோபுரத்தை சுத்தி பெரிய வவால் கூட்டம். நம்மளுக்கு எதுக்குமா வவால் எல்லாம்? அதானே. நீங்க நேரா வீட்டுக்கு போயிடுன்றேன். கொஞ்ச தூரத்துல 3 கட்டு வீடு, சிம்னி விளக்கு தெரியுது. ஒரு கட்டுக்கு ஒரு சிம்னி விளக்கு, அப்ப 3 கட்டுக்கு 3 சிம்னி விளக்குன்றீங்க. ஆமா, தூரத்துல பெரிய மீசையோட ஒரு பெரிய போட்டோ தெரியுது. உங்க அப்பாரு போட்டோவாமா? இல்ல, எங்க தாத்தாவுக்கு தாத்தா போட்டோ மாதிரி தெரியுது. அதுவும் மாதிரி தாத்தா தானா? ஐயா, கன்ஃபார்ம்டு தாத்தா இல்லையா? குறுக்க பேசாதீங்க, மறந்துற போது. அந்த போட்டோ பக்கத்துல ஒரு அருவா மாட்டி இருக்கு. ஆமா, அருவா எதுக்கு? வயக்காட்டுல களை எடுக்கிறதுக்கு. நீங்க சும்மா இருங்க, நீ சொல்லுமா. மாட்டி இருக்க அருவா, அதுல ஒரே ரத்தக்கரை. பாத்தியா? பக்கத்துல புலித்தோல் வேற. புலித்தோலா? என்னங்க இது? இந்த ஜென்மத்து ஞாபகம் வந்த மாதிரி எனக்கு தெரியல. பூர்வ ஜென்மத்து ஞாபகத்தை சொல்லுது போல இருக்கு. எந்த ஜென்மமா இருந்தா நமக்கு என்ன? ஆள் தெரிஞ்சா போதாதா? நீ சொல்லுமா. அந்த போட்டோல இருந்தவரு பேர் என்னமா? அவர் பேரு சொல்லுங்க. மறந்து போச்சே. பள்ளிக்கூட பசங்க விவகாரமா போச்சு. போட்டோ சொன்ன, பெரியவர் சொன்ன, மீசையெல்லாம் வச்ச, பேரை மறந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரலையே. ஆமா, இது வரைக்கும் நான் என்ன சொன்னேன்? போச்சுதான். திரும்பி சொல்ற மாதிரியா நீ சொன்ன? என்னமோ ரத்தம்னா கத்தின, அதுக்கப்புறம் புலித்தோல். கவலைப்படாதீங்க, அடுத்த தடவை நல்லா யோசிச்சு ஞாபகப்படுத்தி சொல்றேன். இப்ப என்ன விட்டுருங்க. சரி. இதுல இப்ப என்ன இம்ப்ரூவ்மெண்ட்னா, அந்த பொண்ணு இப்ப யோசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. மண்ணாங்கட்டி நம்ம தொல்லை தாங்க முடியாம ஏதாவது ஒன்னு சொல்லி அப்பன்னு இட்டு கட்டி சொல்லிட்டு போயிருக்கு. இட்டு கட்டியா பேசிட்டு போதது எனக்கு ஒண்ணு தெரியுது. நீ என்ன மறக்க போற, நான் உன்னை மறக்க போறேன். அவ்வளவு குழப்பங்க உண்டாயிருக்குதுங்க.